அண்மைச் செய்தி. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த திருவேங்கடம் இன்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக காவல்துறை ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செம்மியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும், விசாரணையில் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த திருவேங்கடம் உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட 11 நபர்களை விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு கொலை வழக்கு தவிர எடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக இந்த திருவேங்கடம் மீது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் தென்னரசு 2015 தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆற்காடு சுரேஷ் பொன்னை பாலுவுடன் இவர் கைது செய்யப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னரசு கொலை வழக்கு உட்பட 2 கொலை வழக்குகள் இருப்பதாகவும், வழிப்பறி, கொடுங்காய வழக்கு என 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று அதிகாலையில் போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடத்தை ஆயுதங்களை வீட்டில் மறைத்து வைத்ததாக கூறிய காரணத்தினால மணலியில் அவர் வீட்டுக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றதாகவும், அவ்வாறு அழைத்து செல்லும் போது இயற்கை உபாதைக்காக இரட்டை ஏரி கரை ஆட்டு மந்தை செல்லும் வழியில போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது உடன் பாதுகாப்பில் இருந்த காவலரை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பி ஓடியதாகவும், உடனடியாக பாதுகாவலாக இந்த காவலர்கள் அவரை பிடிக்க முயற்சித்தும் அவரை பிடிக்க முயலாத நிலையில புழல் காவல் நிலையப்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்துல திருவேங்கடம் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று அவரை பிடிக்கும் போது திருவேங்கடம் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டதாகவும், அதற்காக தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் வந்துட்டு திருவேங்கடத்தை துப்பாக்கியால் சுட்டதாகவும், உடனடியாக அவரை மெரிடியன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதித்த மருத்துவர் இறந்துவிட்டதாக தெரிவித்ததாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பான நீதிமன்ற நடுவர் விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக புழல் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீபா அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் வீடியோ செய்யப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கட உடல் கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதாவது போலீசாரை தாக்க முயற்சித்தனால்தான் திருப்பி சுட்டதாக போலீசார் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது.